tense, future tense. So present tense, past tense, future tense oda subdivisions என்னது? Present, simple present, simple past. First present பாத்துக்கோ. Simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. அதுக்கப்புறம் simple past tense, past continuous, past perfect continuous tense. Okay வா? Simple future tense, future continuous, future perfect continuous tense. Okay வா? So இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். So இப்போ he she it வந்ததுன்னா verb கூட s es சேர்க்கையில ஸ்பெல்லிங் எப்படி மாறும்ன்றதுக்காக இந்த ரூல் கொடுத்திருக்கிறேன். சோ அப்போ he she it வரையில நம்ம என்ன பண்ணணும், eat ஏதாவது ஒரு verb வந்ததுன்னா என்ன பண்ணணும், s இல்லனா es ஆட் பண்ணணும். புரியுதா? இப்போ இங்க பேசிக் verbல லாஸ்ட்ல z இல்லனா sh இல்லனா ch இல்லனா s அது மாதிரி வந்ததுன்னா அந்த வேர்டு கூட நீ என்ன பண்ணணும்னா es ஆட் பண்ணணும். அதே மாதிரி y-க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், கான்சனன்ட்னா என்னது, a i o u தவிர இருக்கிறது கான்சனன்ட். அப்போ அந்த y-ஐ கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ies கொடுக்கணும். புரிஞ்சுதாடா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, வவலுக்கு பக்கத்துல சப்போஸ் y-க்கு முன்னாடி வவல்ஸ் வந்ததுன்னா ஜஸ்ட் s போட்டாலே போதும். irregular verbsனா நம்ம அந்த v1 v2 படிச்சோம்ல, சோ அந்த v1 v2 ல படிச்ச words s இல்லாம மத்த டிஃபரண்டான words have has அது மாதிரி இருக்கிறது. புரிஞ்சுதா? சோ இப்போ இதுல எல்லாம் பார்த்தனா மெயின் verb இருக்காது, கரெக்டா? சோ அதுக்கு தான் to be. சோ அதோட ரூல்ஸ் இங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோ. சோ இப்போ I வந்ததுன்னா am, அதே மாதிரி he வந்ததுன்னா is, she வந்ததுன்னா is, it வந்ததுன்னா is. ரைட்டா? we வந்ததுன்னா are, you வந்ததுன்னா are, they வந்ததுன்னா are. இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவ்ல ஆக்ஸிலரிக்கு பக்கத்துல நாட் போடணும், அவ்வளவுதான்.